தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார் என்று சொல்லி தன்னையே முழுமையாக கையளிப்பதன் வழியாக அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் கடவுளை அன்பு செய்வதில் அல்ல, மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்வதில் தான் அன்பின் நிறைவு அடங்கி இருக்கிறது என்று சொல்லி யோவான் தன் திருமுகத்திலே சொல்லி இருக்கின்றார். ஆம், அன்பு என்பது என்ன? நம்முடைய உணர்வினுடைய வெளிப்பாடு, நம்முடைய உள்ளத்தினுடைய எழுகின்ற எல்லா விதமான உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் அன்பாக இருக்கின்றது. இந்த அன்பு ஒரு வலுவான ஈர்ப்பாக இருக்கின்றது. ஒரு பொருளின் மீதோ மனிதனின் மீதோ அல்லது ஏதாவது ஒன்றின் மீது ஒரு தனிப்பட்ட கவனத்தை, ஈர்ப்பை வெளிப்படுத்துவது அன்பாக அமைந்திருக்கின்றது. அந்த பொருளோடு மனிதரோடு ஏற்படுகின்ற தனிப்பட்ட உறவு நிலை என்றும் இந்த அன்பை சொல்லுவார்கள். மற்றவரின் நன்மைக்காக பரிபூர்ண அக்கறையின் வெளிப்பாடுதான் அன்பு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. சுயநலம் இல்லாமல் செலுத்தப்படும் கருணை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தப்படுகின்ற ஒரு கருணையின் இரக்கத்தின் செயல்தான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் அன்பினுடைய 9 முகங்களாக என்ற பொழுது அன்பு நேயம், பரிவு, பாசம், காதல், நட்பு, பற்று, கருணை, ஈரம், நேசம் என்கின்ற 9 முகங்களை கொண்டதாக இருக்கின்றது. இந்த 9ஐயும் இயக்கக்கூடிய உந்து சக்தியாகவும் இருக்கின்றது. இத்தகைய அன்பின் குணங்கள் கொண்டதாலேத்தான் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த அன்பினால் கடவுள் நம்மை அருள்கூர்ந்து ஈர்த்திருக்கிறதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எரேமியா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முடிவற்ற அன்பினால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றார். எவர்லாஸ்டிங் லவ், என்றும் குறைந்து போகாத அன்பு, என்றும் மாறிவிடாத அன்பு, என்றும் மறைந்து போகாத அன்பினால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்மேல் அன்பு கூர்ந்தேன் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மனித அன்பு மாறிப்போகக்கூடியது. இறைவாக்கர் சொல்வதை போல காலை நேர பனித்துளி போல உன்னுடைய அன்பு அமைந்திருக்கின்றது. காலையில் இருக்கின்ற அந்த அன்பு சிறிது வெயில் ஏறியுடன் எவ்வாறு பனித்துணி மறைந்து போகின்றதோ அதே போல் உன்னுடைய அன்பும் மறைந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய அன்பு என்றும் மாறாதது என்பதை ஓசாயா 2:20 படிக்கின்ற பொழுது, மாறாத அன்போடு நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஓசாயா 11:8 இஸ்ராயேலை உன்னை எப்படி கை நெகிழ்வேன், என் இரக்கம் பொங்கி வழிகிறது, அதில் ஒருபோதும் குறைவு இல்லை என்று சொல்லி காட்டுகின்றார். எசாயா 54:8 படிக்கின்ற பொழுது, என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த அன்பினால் தான் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் தன் அன்பை வெளிப்படுத்தினார். நம்மை தேடி வந்த இறைமகன் இயேசு நம்மை எவ்வாறு அன்பு செய்தார், நமக்காக தன்னுடைய இறுதி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தி தொலைவில் இருந்த நம்மை தந்தையின் அருகிலே உறவிலே மீண்டும் இணைக்கின்ற ஒப்பற்ற பணியை செய்து முடித்தார். இந்த அன்புதான் தொடர்ந்து நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்பினார். அதைத்தான் யோவான் புத்தகம் 13 படிக்கின்ற பொழுது, தாம் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்த இயேசு இந்த உலகில் மேல் அன்பு கூர்ந்து இறுதி வரைக்கும் அன்பு கூற திருவளம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பின் வெளிப்பாடாக நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணை ஏற்படுத்தி நம்மோடு என்றும் வாழ்பவராக இருக்கின்றார்.
அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 28:19 இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்ற சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அதைத்தான் புலம்பல் புத்தகம் 3:22-23 வெடிக்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகிவிடவில்லை, காலைதோறும் அது புதுப்பிக்கப்படுகின்றது என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றார். அதில் மீண்டும் மீண்டும் புதுமையான ஆசிரை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அத்தகைய புதுப்பிக்கப்பட்ட அன்பு நம்மிலே நிறைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களைத்தான் இன்றைய முதல் வாசகம் பட்டியலிட்டு காட்டி இருக்கின்றது. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். முதல் கொடை, கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, நமக்கு துணையாக இருக்கின்ற, நம் தேவையை சந்திப்பதற்கு அருள் புரிகின்ற, நம் சார்பாக செயல்படுகின்ற நம் தேவனாக இருக்கின்றார். நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய மக்களாக நாம் இருக்கின்ற பொழுதும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்த பொழுது இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து கடவுள் வழி நடத்தினாரே. அவர்களுக்கு வந்த எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்காக போராடி வெற்றியை விற்று கொடுத்தாரே. அவர்கள் தவறிய போதும் கூட சிறு சிறு துன்பங்களை கொடுத்து மீண்டும் தன்னோடு இணைத்து கொண்டாரே. அத்தகைய பேரன்பால் நாம் அவர்களை வழிநடத்தியதை போல நாம் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்படுவோம். இது கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் முதல் வெளிப்பாடு. இரண்டாவதாக, கடவுள் நம்மீது அன்பு செலுத்துகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய பழைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்றது, நாம் இழந்து போன எல்லா ஆசிரியை மீண்டும் பெற்றுக்கொள்பவர்களாக மாறுகின்றோம், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மாறுகின்றோம். விடுதலை பெறுகின்ற பொழுது நம்மிலே இருந்த துன்பங்கள், துயரங்கள், அழுகை, போராட்டம் அனைத்தையும் கடவுள் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை மகிழ்ச்சியின் மக்களாக, ஆர்ப்பரிப்பின் மக்களாக, நம் ஒவ்வொருவரையும் மாற்றுபவராக இருக்கிறார் என்று இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. என் அருளை கண்டடைவார்கள், என்னிலே இளைப்பாற்றுதலை தெரிந்து கொள்வார்கள், நான் அவர்களை என்பால் ஈர்த்து கொள்ளுவேன். காந்தம் இரும்பு தோலை ஈர்ப்பதை போல என் மக்களை என்பால் ஈர்த்து கொள்வேன். எப்படி எசேக்கியேல் 34 என்னுடைய செயல்படாக இறைவன் சொல்வதை போல காணாமல் போனதை தேடிச் செல்வேன், காயப்பட்டதுக்கு கட்டுப்போடுவேன், நலிவுற்றதை திடப்படுத்துவேன் என்று சொன்னாரே. அதை போல ஒவ்வொருவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் கட்டி எழுப்புவேன், புதிய கட்டிடமாக இருப்பீர்கள், புதிய வாழ்வை உங்களுக்கு கொடுப்பேன், இழந்து போன எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து உங்களை மீண்டும் புதுப்பிக்க செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மகிழ்ச்சியின் தைலத்தால் உங்களை நிறுத்துவேன். யோவான் புத்தகம் 14 படிப்பதை போல என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொன்னாரே. அத்தகைய ஆசிரியரை பெற்ற மக்களாக இருப்பார்கள். செயல்களிலே வெற்றியை காண்பார்கள். நீ தொடுகின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வாய்க்கச் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஆண்டவர் நம்மிலே மீண்டும் இணைகின்ற பொழுது, அவர் அன்பு நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் வெற்றியை கண்டுகொள்ளுவோம். ஆகவே அன்பு சகோதரமே, ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு அவருடைய பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இதோ இந்த நாளிலே இத்தகைய இறைவனுடைய பேரன்பை சுவைக்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவரை நோக்கி திரும்புவோம், அவருடைய ஆலயத்தை தேடி வருவோம், அவருடைய அன்பின் முழுமையை முழுமையாக சுவைத்து அனுபவிப்போம். திருத்துதர் பவுலியார் சொல்வதை போல ஆண்டவருடைய அன்பின் நீளம், ஆழம், உயரம், அகலம் என்ன என்பதை துய்த்துணர்ந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக, அந்த அன்பின் சாட்சிகளாக மாறுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஏற்கனவே சொல்லப்பட்ட எல்லா ஆசீரையும் பெற்றுக்கொண்டு நிறைவான அமைதியில் இறைவனிலே மகிழ்ந்திருப்போம். அதை பெற்றுக்கொள்ள உள்ளத்தை திறப்போம். இறை அருளுக்காக ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருப்போம். நம் வாஞ்சி அறிந்திருக்கின்ற கடவுள் நம்மை நிறைவடைய செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை
இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்.